வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிங்க அப்படின்னா வயிறை கிளீன் பண்ணிடும். அதே இது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்டா இருக்கு, அதே நேரத்துல அவங்களுக்கு குடல்ல பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா நமக்கு இந்த கேஸ் ஃபார்மேஷனும் இருக்காது. ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்றதுனால பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய அந்த வலியை குறைச்சு ஸ்பைன் மசாஜாவும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இது நல்ல தூக்கத்தையும் நல்லாவே இன்டியூஸ் பண்ணும். முடியோடைய அழகு தான் ரொம்ப முக்கியம். அது இந்த கேஸ்டர் ஆயில்ல நமக்கு ரொம்ப நாளோட கண்டிஷனராகவும் இருக்கும். டாக்டர் விகடன் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளக்கெண்ணெயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெயை பற்றி நம்ம ஒவ்வொரு கண்டிஷன்லேயும் அதோடைய பயன் அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் விளக்கெண்ணெயை பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதோடைய பலன் என்ன அப்படின்றத பற்றி. ஆக்சுவலாக விளக்கெண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா ரெசினோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, லினோலினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல குறிப்பா இது நம்ம வெளியில சர்மத்துல நம்ம தடவும் போது இது நமக்கு எங்கேயாவது நமக்கு கை தேய்ச்சிட்டு இருக்கோம், கிராக்ஸ் எல்லாம் இருக்கு, சர்மம் ரொம்ப ட்ரையாலாம் இருக்குன்னா பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். நம்ம இப்ப நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த காலத்துல இருந்தே ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்மத்தை பாதுகாக்கக்கூடிய நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் தாங்க. இதை நம்ம சர்மத்தில் தடவும் போது நைட்டு படுக்கும் போதோ இல்லை குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல சர்மம் ஃபுல்லாக இதை நம்ம அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிலில் இருக்கோம் அப்படின்னா இது நம்ம சர்மத்தோடைய பொலிவுக்கு காரணமாக இருக்கும். நம்ம சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கின் போர்ஸ், அது நல்லா ஓப்பன் ஆகி நமக்கு அது ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த போர்ஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் நீங்கள் கேட்கலாம். இந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், ஸ்வெட்டே ஆகாது. வேர்வை வரலன்னா நல்ல தண்ணி மேடம், என் பாடியில ஸ்மெல்லே வராது, நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக ஸ்வெட் ஆகணுங்க. வேர்வை வந்தால் மட்டும்தான் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். நமக்கு ப்ராப்பரா வேர்க்கலன்னு வைங்க, நமக்கு சர்ம பிரச்சனைகள் ஏற்படும். எக்ஸாம்பிள் சோரியாசிஸ், எக்ஸிமா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு சர்மத்துல இந்த மாதிரி வேர்க்குமான்னு கேட்டு பாருங்க, இருக்காது. அந்த ட்ரைனஸ் ஜாஸ்தி டெவலப் ஆக தான் ஸ்கின் அப்படியே கிராக் ஆகி உங்களுக்கு அந்த லீஷன்ஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணமாகவே இருக்கும். அப்போது அந்த மாதிரி சர்ம பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லலாம். கேஸ்டர் ஆயில் அந்த காலத்தில் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸே. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெயை காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிங்க அப்படின்னா வயிறை கிளீன் பண்ணிடும். பெஸ்ட் பர்கேட்டிவ்ங்க. அதாவது நம்மளுடைய குடல் சுத்தத்துக்கு இப்போ நிறைய நம்ம டிவார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம குடல் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லாம அழகா 2 ஸ்பூன் விளக்கெண்ணெயை காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு பாடியை கிளென்ஸ் பண்ணிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா யார் யார் எடுக்கணுன்றது கண்டிப்பாக இருக்குது. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னா அவங்க இதை அவாய்ட் பண்ணணும். அதே இது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்குது, அதே நேரத்தில் அவங்களுக்கு குடலில் பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் இது எப்போ எடுக்கணும், இது எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படின்றத கண்டிப்பாக கேட்டுக்கணும். ஏன்னா இதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சடனாக நீங்கள் ஆயிலி ஃபுட் சாப்பிட்றீங்க, இல்லை நம்ம அதிகமாக நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எடுத்த பர்பஸோட பிரச்சனையை அதிகமாக்கி கொடுத்துரும். அந்த மாதிரி நம்ம உடம்ப கெடுத்துக்காம கரெக்டான ப்ரொசீஜரில் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது மேடம், அது கூடவே எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்போ பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க. இந்த பெண் குழந்தைங்களுக்கு இந்த விளக்கெண்ணெய் ரொம்பவே எஃபெக்ட்டுங்க. இது எப்படி எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு இதை நம்ம பேக்காகவே போடலாம். விளக்கெண்ணெயும் நல்லெண்ணெயும் ஒரு 10 ml ஈச் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இதை எடுத்து நல்ல தொப்புளில் விட்டு நம்ம தொப்புளை
சுற்றி நல்ல ஒரு கிளாக் வைஸாக மசாஜை வந்து நம்ம பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா ஒரு காட்டன் டவல் எடுத்து பச்சை தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சு நம்ம வயிறில் போடும்போது இது உடல் சூட்டை தணிக்குது, அதே நேரத்தில் நல்ல ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுது. ஸோ அது வந்து பாடியை நல்லா டீடாக்ஸும் பண்ணுறதுனால நமக்கு இந்த கேஸ் ஃபார்மேஷனும் இருக்காது, ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்ணுறதுனால பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய அந்த வலியை குறைச்சி நமக்கு பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு டோன், அந்த வயிறில் வந்து ஒரு நல்ல ஒரு டோன், அந்த மசில்ஸும் அதே நேரத்தில் இன்டெஸ்டைன் அதாவது குடலுடைய ஓட்டத்தையும் அதிகமாக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த கட்டோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த கேஸ்டர் ஆயில் பேக்கை யூஸ் பண்ணலாம். ஈவன் இது பெயினை கூட ரிலீவ் பண்ணுங்க. எப்படி தெரியுமா, இந்த கேஸ்டர் ஆயிலை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அந்த வார்ம்த்தோட இப்போ கையில் இந்த ரிஸ்ட் கிட்ட வலிக்குது அப்படின்னா அதை நல்லா வார்ம் ஃபார்மில் எடுத்து அதை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு லினன் கிளாத், அதாவது மல்லு துணி, அந்த நல்ல ஒரு பேண்டேஜ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிரெத்து ஒரு 1.5 மீட்டருக்கு நம்ம அதை நீட்டாக அதை கட் பண்ணி பேண்டேஜ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு வெந்நீரில் நினச்சி அது மேலே நம்ம இதை ரேப் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம விட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த வலியை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து பெஸ்ட்டு பெயின் ரிலீவர்னு சொல்லலாம். அனால்ஜசிக் எஃபெக்ட் இருக்குங்க. அதனால வலியை குறைச்சி உங்களுக்கு அந்த தசைகளை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதட்டம் அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியாகவே இருப்பாங்க, ஒரு பதத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஜீரண தொந்தரவும் ஜாஸ்தி இருக்கும், ஏன்னா வேகமாகவும் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு 21 நாள் இந்த கேஸ்டர் ஆயிலை ஜஸ்ட் ஒரு 5 ட்ராப் இந்த விளக்கெண்ணெயை எடுத்து தொப்புள்ள இரவு நேரம் படுக்கும் போது அந்த தொப்புள்ள அந்த எண்ணெயை விட்டு அவங்க வந்து அதை சும்மா ஒரு கிளாக் வைஸாக ஒரு ரொட்டேஷன் மட்டும் கொடுத்துட்டு நல்லா படுத்து தூங்கினா போதுங்க. இதுவே அவங்களுக்கு நாளடைவில் அந்த பதட்டத்தை குறைக்கும், அவங்களுடைய ஜீரண சக்தியை அதிகமாக்கும். பட் எப்படி இருந்தாலும் அவங்க சாப்பிடும் போது நிதானமாக மென்று சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் முழுமையான பலனும் கொடுக்கும். இது வந்து அவங்க பாடியை டீடாக்ஸ் பண்ணுறது இல்லாமல் அவங்களுடைய ஜீரணத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கேஸ்டர் ஆயிலை ரெகுலராக நம்ம இந்த மாதிரி பேக்காக யூஸ் பண்ணுறதோ, அப்டோமனுக்கு மசாஜ், இயற்கை மருத்துவத்தில் நம்ம மசாஜ் சிகிச்சை அப்படின்றத கொடுப்போம். அந்த மாதிரி வயிறில் வந்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணும்போது இது நமக்கு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, உடல் பருமனையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து இடுப்பு பகுதி பெருசாக இருக்கும். இந்த சென்ட்ரல் ஒபேசிட்டிக்கு அந்த வயிறோடைய டோனை வந்து கண்ட்ரோல் பண்ணி, அதாவது ஃப்ளாபினஸை குறைச்சி அதே நேரத்தில் அந்த டோனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த கேஸ்டர் ஆயிலை கொஞ்சம் நல்லெண்ணெயோடு சேர்த்து நல்ல மசாஜும் ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, அந்த கொழுப்பை நமக்கு வந்து நல்லா ஃபேட் டைஜஷன் ஏற்படுத்தி அதுக்கு நாளடைவில் நமக்கு அந்த தொப்பையை குறைச்சி நமக்கு அந்த ஃப்ளாட்டான வயிறை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஈவன் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். இந்த கேஸ்டர் ஆயிலில் வந்து நம்ம ரெகுலராக ஸ்பைன் மசாஜாகவும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இது நல்ல தூக்கத்தையும் நல்லாவே இன்டியூஸ் பண்ணும். ஈவன் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது, நமக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனையை நீக்குது. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லினோலினிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை டேண்ட்ரஃப் அப்படியே செதிலாக கொட்டும், அவங்களுடைய ட்ரெஸ் மேலெல்லாம் அப்படியே சிந்திருக்கும். இங்கே தலையை பிரிச்சிங்கனாலுமே அப்படியே ஃபுல்லாகவே கொட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ட்ரை டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு இது தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து இந்த கேஸ்டர் ஆயிலை நம்ம நல்லா அப்ளை பண்ணி அந்த ஃபுல்லாக முடி ஃபுல்லாக இல்லை வெறும் ரூட் மட்டும் இல்லாமல் ஹேரோடைய லென்த் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜிங் கொடுங்க. ஸோ அந்த மசாஜ் வந்து ஒரு 20-30 மினிட்ஸுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான மசாஜ் கொடுக்கும்போது இது நல்ல சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அந்த எண்ணெய் நல்லா ஊற உங்களுக்கு அந்த ட்ரை டேண்ட்ரஃப் வந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, கூந்தல் நல்லா வளரும், அதே நேரத்தில் கண்டிஷனும் நல்லாவே இருக்கும். அந்த காலத்தில் இந்த மாதிரி விளக்கெண்ணெயை அதிகமாக யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு கண்டிஷனரும் தேவைப்படலை, நல்லா இடுப்புக்கு கீழே வரைக்கும் நல்ல கூந்தல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. நம்மளுடைய சவுத் இண்டியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முடியோடைய அழகு தான் ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த கேஸ்டர் ஆயிலில் நமக்கு ரொம்ப அதோடைய கண்டிஷனராகவும் இருக்கும், அதே நேரத்தில் அந்த ஸ்கேல்போடைய ஸ்ட்ரென்த்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு ரெகுலர் வாரத்தில் ஒரு நாள் இதை பண்ணாலே போதும்,
பாடி டெம்பரேச்சர் குறையுது, அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டேண்ட்ரஃபும் சரியாகுது. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.